வணக்கம் நண்பர்களே. தேர்தல் நிதி என்று ஒரு பெரும் தொகையை 3 கட்டங்களாக பாஜக அதிமுகவிற்கு கொடுத்ததாக ஒரு செய்தியை கேள்விப்படுகிறோம். பொது வலைதளங்களில் கட்சி வட்டாரங்கள்லாம் சொல்கிறது. இந்த 3 முறை அந்த பணம் கொடுத்தோம். அவர்கள் நினைத்த மாதிரி பாஜக நினைத்த மாதிரி அதிமுகவால் ஒரு கூட்டணி அமைக்க முடியவில்லை. முதல் சறுக்கல் தேமுதிகவை தங்கள் அணியில் கொண்டு வராமல் வெளியே தவறவிட்டது. அது எதனால் நடந்தது? அவர்களுக்கு இருந்த ஆண்டாள் அழகர் கல்லூரி விற்பனை, அந்த குடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைக்கு பெரிய பணம் தேவைப்பட்டுச்சு. அப்போ அந்த பணத்தை நீங்கள் கொடுத்து எப்படியாவது அவங்களை கொண்டு வந்துருங்க அப்படின்னு. ஆனால் இவர் ஏனோ அதில் தயக்கம் காட்டியிருக்கிறார் பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி. அந்த நேரத்துக்குள்ளே பண விஷயத்தில் ஏதோ இது நடக்குதுன்னு உடனே திமுக தரப்புலேருந்து சிலர் அணுகி, அந்த வேலு போன்றவர்களாம் அணுகி அந்த பணத்தை செட்டில் பண்ணி ஆளுங்க கொண்டு வந்துட்டாங்க. இது தகவல் தான், அரசியல் தகவல்கள். நான் போய் நேரடியாக உட்காந்து பார்க்கல. எப்போதுமே செய்தியாளர் கிடைப்பது தகவல் தானே. சரி, அடுத்த கட்டமாக இத்தனை கூட்டணி கட்சிகளை சேர்க்கிறோம் என்ற ஒரு பட்டியல் தயாரித்து தேர்தல் செலவுகளுக்காக 2-3 தவணைகளாக அந்த பணம் இவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. யாருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு. ஆனாலும் கூட்டணி கட்சிகளுக்கோ தன்னுடைய கட்சி வேட்பாளர்களுக்கோ யார்? எடப்பாடி பழனிசாமி அந்த பணத்தை செலவு செய்வதில் ஒரு பெரிய இறுக்கம் வைத்திருக்கிறார். அதில் தான் ஒரு மாபெரும் ரகசியமும் வைத்திருக்கிறார். அது என்னவென்று நான் இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். யாருக்குமே அவ்வளோ எளிதாக ஒரு தொகுதிக்கு தேர்தல் ஆணையம் நியமித்ததெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இவங்க ஒரு 15 கோடி 20 கோடிக்கு குறையாமல் செலவு பண்ணணும். அப்போ இவர் என்ன செய்கிறார்? வேட்பாளர்களை கேட்கிறார். நீ எவ்வளவு செலவு செய்ய முடியும்? ஒன்றால் 5 கோடி செலவு செய்ய முடியும் என்றால் 10 கோடி செலவு செய்ய முடியும். குறைந்தபட்சம் 5 அல்லது 10 கோடி செலவு செய்ய முடியும் என்றால் கட்சி மீதியை பார்த்துக்குவோம். இது இவருடைய வாக்குறுதியாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம தான் நிதி கொடுத்துருக்கோமே, ஏன் இவர் இவ்வளோ கரார் காட்டுறாரு அப்படின்னா, அவருக்கு அவர் சொன்ன பதில் தான். என்ன பதில் சொல்லியிருக்க? இது ஒரு ரகசியம். என்ன அப்படின்னா, இவங்களுக்கு முதல்ல தாராளம் காட்டிட்டா இவங்க பணத்தை கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு பக்கம். இன்னொன்று, இவர் சொன்ன வித்தியாசமான ஒரு கதை என்னன்னா, இப்போ திமுகவுக்கு விசுவாசமான தேர்தல் அதிகாரிகள் களத்தில் இருக்கிறார்கள். கண்குத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாம் இந்த நேரத்தில் நிதியை வெளியெடுத்தோம்னா மாட்டிக்குவோம். 2016 இந்த கண்டெய்னர் ஒன்று மாட்டிச்சு இல்லையா, அது மாதிரி மாட்டிக்குவோம். அதனால் இப்போ நம்ம பார்த்து தான் இதை செலவு பண்ணணும். அது எப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு வித்தியாசமான பதிலை சொல்லியிருக்காரு. போன முறை பாஜக செலவு பண்ண கொடுத்த அமௌண்ட்டெல்லாம் நிர்வாகிகள் மட்டத்திலே முடிஞ்சிடுச்சு. தொண்டர்களுக்கு வரலைன்றனால தான் தோல்வியை சந்தித்தோம். இந்த முறை அதிமுகவை நம்புறதை தவிர உங்களுக்கு ஒரு வழி இல்லை அப்படின்னு. ஸோ தேர்தல் நிதி பதுக்கப்படுமா, பயன்படுத்தப்படுமா? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.